ஏய் கண்ணுங்களா, இன்னைக்கு துணி எடுக்க போறோம் எல்லாருக்கும். Hello Daddy, I'm very happy. அப்பா, எனக்கு ஃப்ராக் மாதிரி ட்ரெண்ட்லியா இருக்குப்பா, அது வாங்கி கொடுங்கப்பா. அப்பா, எனக்கு டவுசர் வேணும். பிடிச்ச மாதிரி எல்லாரும் கடையில போய் எடுத்துக்கோங்க. வாங்கப்பா, உட்காருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அது மாதிரி எடுத்துட்டு வந்துருவோம்ப்பா. பிள்ளைங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்பா. எனக்கு என்னப்பா வயசான காலத்துல அப்படி எடுக்கணும்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாப்பா. ஓகேப்பா, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்கப்பா. தாத்தாவுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸா? ஐயோ, காமெடியா இருக்கும். ஏசுபி அப்படி இல்லடி, ஏதோ ஒரு ட்ரெஸ் அப்படின்னா சிம்பிளாக வாங்கிட்டு வர சொல்கிறாரு, ரொம்ப காஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி டி. சும்மாக்கா, தாத்தாவை கலாச்சப்பக்கா. ஏய் குண்டம்மா, சீக்கிரம் வாடி. பிள்ளைங்க கூட வந்துருச்சு. இவன் வயசான காலத்துல கிளம்புறது தான் மினுக்கு மினுக்கிட்டு வர மாட்டேங்கிறா வெளியே. இதோ வந்துட்டேங்க, வரங்க இருங்க. எங்க வாங்க போகலாம், கிளம்பிட்டேங்க. ஏய் இருடி, ஆட்டோ புக் பண்ணிட்டு வரேன். ஐயோ ஜாலி, ஆட்டோ நல்லா இருக்கும். ஓன்னு சொன்னோம். என்னங்க நீங்க, நம்ம கார் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோ? கார் போய் எடுங்க போங்க. காரை தொடச்சி கிடிச்சு வச்சாடி. என்னங்க நீங்க, கார் தூசி போற வழியே பறந்துருங்க, காரை துடைக்கலங்க, போங்க போங்க எடுங்க கார். ஆமாண்டி, வீட்டில் தின்னுட்டு போய் படுத்துக்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேன். டாடி போய் கார் எடுங்க, போற நேரத்துல யாப்பா பேசிட்டே இருக்கீங்க, டென்ஷன் ஆகுதுப்பா. ஏய் எல்லாம் வாங்கடி, எந்திரிச்சு. ஓகேம்மா. மம்மி நீ மறைச்சிக்கிற, பெருசா இருக்க, போசிக்க முன்னாடி. என்ன ட்ரெஸ் வேணும்னு என்கிட்ட கேட்குறான். ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு படுத்திருப்பேன். என்னப்பா வேணும்னு என்கிட்டயே கேட்குறான். ஏய் எல்லாம் உட்காருங்கடி, நிக்காதீங்கடி. மம்மி ஒண்ணு மாதிரி சாணி மாதிரி உட்கார மாட்டோம், மாசா இருக்கோம். நின்னுட்டு இப்படி கை எதிர்ச்சி ஆன்னு காசு வாங்கணும். ஏங்க இவ ரொம்ப பேசுற, இவளை வீட்லயே விட்டு வந்திருக்க வேண்டியதானேங்க. மூஞ்சி மொபைல இடிச்சு போட வேண்டிய, உட்காரடி. அம்மா கூல் டவுன். சுபி, நமக்கு இப்படி நின்றுட்டு வரதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா திட்டதான் செய்வாங்க. நம்ம தான் கூலாக இருக்கணும்டி. காதில் வாங்கிக்காத, நல்லா இருக்குல்ல இது ஜாலியா? ஆமாக்கா ஜாலியாக இருக்குக்கா, செம்மையாக இருக்கு. ஏங்க கடை வந்துச்சு, போய் நிறுத்திட்டு வாங்க, நான் இவளுங்களை உள்ளே இழுத்துக்கிட்டு போகிறேன். ஏய் பிள்ளைங்க கவனம்டி, கூட்டத்தில் விட்டுறாத. காரை பார்க் பண்ணிட்டு வரேன், அங்கேயே நில்லுங்க, உள்ள கூட்டிட்டு போகாத. அச்சோ, அதுக்குள்ளேயும் வந்துருச்சா? சே, பட்டு பார்க்குக்கா. சுபி, ரிட்டர்ன் வரும்போது இன்னும் ஜாலியாக இருக்கலாம். ஓகேக்கா, கூட்டத்தில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு வெளில வராமலையும் ட்ரௌசரே கவுண்டருக்கா. அம்மா கீழே உட்காராதீங்கம்மா, பஸ் வந்துட்டு இருக்கு. ஏண்டி வயசு பிள்ளைங்க நீங்க நிப்பீங்க, எனக்கு இடுப்பு வலிக்குதுடி, கம்முன்னு இரு, வாய முடிக்கிட்டு. ஏமா லூஸ் மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்க? இந்த ஆளு வேற காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால காணா. எரிச்சலா வருது இந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு இன்னும் போயிட்டு. ஐயோ ராமா, கோவப்படாதீங்கம்மா, சில் பண்ணுங்கம்மா. அம்மாவே சுடுதண்ணில குடிக்காது பக்கா. ஏய் வந்துட்டேன்டி. ஏன்டி இப்படி ரோட்லலாம் உட்காந்து அசிங்கப்படுத்துற? எந்திரடி. யோ உங்களுக்கு என்ன, என் வீட்லயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்ய எனக்கு தான் தெரியும். ஏய் தலை சுத்துற மாதிரி இருக்குடி. ஆமா, இந்த ஆளுக்கு நல்ல தலை சுத்தம். உள்ள போயிட்டு அதே வரையில புடவை தூக்கிடுவேன்ட்டு இந்த ஆளுக்கு தலை சுத்தம். யோ நெச்சுதான் சொல்றியா, என்னையாச்சு என்கிட்ட பாரியா? டாடி டாடி டாடி, கண்ணு முழிங்க டாடி. ஐயோ ஏங்க, நான் புடவை எதுவும் காசுலேயே எடுக்க மாட்டேன், எந்திரியா. அப்படி புடவை எடுக்க நேரத்தில் படுத்துக்கிட்டியா? அம்மா அப்பா நிஜமாலுமே மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா, பயமா இருக்குப்பா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எங்க எந்திரிங்க. நான் யாரை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போவேன் ஆஸ்பத்திரிக்கு? எங்க குண்டா இருக்கீங்க வேற. ஐயோ குண்டா எந்திரியா, நான் இனிமே சோறு தட்டுக்கு போட்டுறேன்யா. துணி எதுவும் கேட்க மாட்டேயா, காசு கேட்க மாட்டேன், எந்திரியா. இப்படி ரோட்ல ஏயா மயங்கி கிடக்குற? டாடி எந்திரி டாடி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியடி. ஏய் பெரியவளே, ஏதாவது ஒரு ஆட்டோ போடிடி, ஏண்டி உட்காந்துருக்க? ஓகே அம்மா. ஐயோ இந்த டைம் வேற இந்த ஆட்டோவை காணுமே. இந்தாங்கடி, 2 பேரும் ஆட்டோ வருதான்னு பாருடி, இல்லை ஆம்புலன்ஸ் எது வருதான்னு பாருடி, இல்லைன்னா இந்த ஆளை இங்கேயே போட்டு போயிடலாண்டி, வேற வழி தெரியல. நானும் ரொம்ப நேரம் பார்க்குறேன், இந்த ஆள் முடிஞ்சிருச்சா என்னன்னு கூட தெரியலையே. முடிஞ்சிருச்சுன்னா கூட இப்படி இழுத்து ஓரமாக போட்டு வீட்டை பார்த்து போவேன். ஏண்டி உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்காடி? என்ன செத்தா கூட அப்படி ரோட்ல ஓரமா எடுத்துட்டு போவியடி? ஐயோ அந்த மனசனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலையே. காலம் முழுக்க கிச்சன்லேயே கடந்து போச்சே என் பொழப்பே. இனிமேல் இந்த ஆள் முடிஞ்சிட்டா கூட நான் பாட்டுக்கு வெளியில் சுதந்திர பிறகு தெரியவனே. இப்போ என் ஆசையில் மண்ணாளி போடுதா, இல்லை இந்த கிழமை பொழைச்சி வருவானோ தெரியலையே. அடி பாவி, மனசு பூரா இவ்வளோ கெட்டணும். அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது வாயை மூடுங்கம்மா. இந்த மாதிரி பண்ணும்போது அம்மா கோவம் வருதுமா. ஆ என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏங்க மயங்கிட்டீங்க? சரிங்க நான் பயந்துட்டேன் தெரியுமாங்க, உசியே போயிடுச்சுங்க. நீங்கள் எல்லாம் உலகத்தில் நான் எப்படிங்க இருப்பேன்?
ஏய் நடிக்காதடி. என்ன செத்தா இங்கே இழுத்து போட்டு போலான்னு சொன்னபடி நீ. ஐயோ ஏங்க நீங்க அப்படிலாம் சொன்ன எந்திரிப்பீங்கன்னு சொன்னீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. சரி வாங்க போய் துணி எடுக்க போலாம். துணி எடுக்கணுமா? மரியாதை வீட்டுக்கு போலாம் வாடி. உனக்கு துணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஐயோ அவசரப்பட்டுமே இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன்ட்ட ஒன்றும் வாங்க முடியாது. ஐயோ கேட்டுக்கிட்டே படுத்துருந்துருப்பான் போல. நான் தான் உளறிட்டேன். அப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்கப்பா. ட்ரெஸ்ஸு நாளைக்கே கூட எடுத்துக்கலாம்ப்பா. இதுக்கு தான் பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. சரி சாமி, நாளைக்கு அப்பா உங்களை கூட்டு போய் எடுக்கிறேன். இன்னைக்கு அப்பா வர முடியல சாமி. அப்பா ட்ரெஸ்ஸு என்னைக்கு வேணால் எடுத்துக்கலாம்ப்பா. நீங்கள் வாங்கப்பா போகலாம் வீட்டுக்கு.